நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயா முழுமையாக மாறிட்டாரு. இன்னைக்கு அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததை நம்ம நேரில் இப்போ தான் பார்த்தோம். எப்படி இருந்தது? நடிகர் விஜயாவே நம்ம பார்த்து தேட்டர்லலாம் விசிலடித்த மக்கள் தான் தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒரு அரசியல்வாதியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? அதாவது இதில் நம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். பொதுவாகவே வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய்ன்னு. இப்போது தலைவர் விஜய் அப்படின்றாங்க. அது கேட்குறதுக்கே வந்து அவங்க கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அவங்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், தளபதியிலேருந்து அந்த தலைவர். தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முன்னாடி எப்பவுமே தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின், அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஸோ அதோடைய அந்த ஒரு வழித்தோன்றல் மாதிரி தான் நம்ம இதையும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா தளபதி அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கே ஒரு பெரிய பவர்ஃபுல். அந்த பவரையும் தாண்டி இப்போ அடுத்து தலைவர் அப்படின்னு ஒரு அவதாரம். இது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வந்து யாரை அதிகமாக தலைவர் தலைவர் அப்படின்வாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ அவர் இந்த பக்கம் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கெட் ரேஞ்சிலையுமே அவர் வந்து கிட்டத்தட்ட ரஜினியும் கொஞ்சம் மீறிட்டார்னே சொல்லணும். இந்த இடத்துல மக்கள் செல்வாக்குகளையும் வந்து இப்போது தலைவர் அப்படின்னு வரும்போது அது உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமும் நெகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். அந்த கொடி ஏற்றும் போது அந்த பாடல் வரும்போது அவர் வந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கிற விஷயமும் சரி, ரொம்பவே நேர்மையாக ரொம்பவே அத்தன்டிக்காகவே இருந்துச்சு. நல்லாவும் இருந்தது. அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்ட விதம் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி அவர் உள்ளே வந்தார், அந்த தொண்டர்களை சந்தித்ததாக இருக்கட்டும், அவர் மேடை ஏறி பேசினதாக இருக்கட்டும், கொடி ஏற்றினது, அவர் ஒரு சிக்னல் சொல்கிறார்ல, மறைமுகமாக எதையோ ஒன்று வெளிப்படுத்துகிறாரு. அது என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது? அதாவது அவர் ரொம்ப எப்படின்னா, அது எதையுமே வந்து குறியீடுகளால் வந்து சொல்லணும்னு நினைக்கிறவராக நான் பார்க்கல. அவர் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுக்கு வந்து இந்த புலி பதுங்குற மாதிரி இப்போ பதுங்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். அவர் வந்து ரொம்ப நாளாக கட்சி அறிவித்த நாள்லேருந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மாநில மாநாடு, அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு இடையில் ஒரு கொடியை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இந்த ஒரு கொடி ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பேசப்படுது. அப்படின்னா ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுக்குறதே அந்த ஒரு கொடி தான். அந்த கொடியும் அந்த தலைவனுடைய முக்கியமான கோட்பாடுகளும் அதில் வந்து அவர் பேசியிருக்கிற அந்த உறுதிமொழி ஏற்பில் வந்து இருக்குது தெரியுங்களா? அவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற சில சிக்கல்களை பற்றி முரண்பாடுகளையும் வச்சு அதை வந்து எப்படின்னா அது வந்து அது ஒரு ப்ளேம் பண்ணி ஒரு விஷயத்தை திணிக்காமல் அது அழகாக மேலோட்டமாக அதுக்கு என்ன சொல்யூஷன்ற இதுலேயே தான் அவர் வந்து அந்த அவருடைய உறுதிமொழி இருந்துச்சு. அது தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த ஒரு வார்த்தை தான் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டாப்பிக்காகவே தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக. இதில் நிறைய பேர் வந்து அவர் மேலே வெறுப்பை சுமந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ இது வரைக்கும் தமிழ்நாடு முன்னேறவே இல்லையா, உயரவே இல்லையா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த உயர்வு எதன் அடிப்படையில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அடிக்கோடிட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லலை. புலி பதுங்குது பாயப்போகுது, அது எப்படி எந்த இடத்துல எங்கே எப்படி பாயும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு. அந்த கொடியினுடைய கலராக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த போர் யானைகள், வாகை மலர், இதெல்லாம் வந்து எந்த மாதிரியாக ஒரு ஐடியாவோடு அவங்க பண்ணுறாங்க? நம்ம நிறைய கட்சி கொடிகளை பார்த்துருக்கோம். இந்த கொடி வந்து என்ன ஒரு மெசேஜ் சொல்ல போகுது? இது நம்மளுடைய அசம்ஷன் தான். அவர் வந்து எப்படி மாநாட்டில் அதுக்கு உண்டான பின் வரலாறு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. பொதுவாகவே வந்து வாகை மலர் இருக்கு இல்லைங்களா? வாகை மலர் நம்ம பார்க்கலாம் நிறையா பார்த்துருக்கோம். இதுதான் வாகை மலரா அப்படின்னு நம்ம இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா அதை நம்ம கடந்து போயிருந்திருப்போம். இந்த வாகை சூடவா, அதே மாதிரி வந்து வாகை சூட்டினார் அப்படிங்கிற வெற்றி வாகை சூட்டினார் அப்படின்னா அன்றைய காலகட்டங்களில் மன்னர்களுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த வாகை பூவுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் ஜாஸ்தி. அதோடைய அடி வேர்லேருந்து அதோடைய மொட்டுலேருந்து பூ வரைக்குமே வந்து அதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி. இந்த மருத்துவ குணம் எங்கன்னா, நான் படித்த தமிழ் வரலாறு தெரிந்துக்கிட்ட வரலாறு என்னென்னா, வீரர்கள் போர் வீரர்கள் அன்றைய காலகட்டங்களில் வந்து அவங்களுடைய அந்த வெட்டுக்காயங்கள் ரணம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வாகை பூக்களையும் வாகை செடிகளையுமே எடுத்துகிட்டு போகிறதா வழக்கமாம். என்னென்னா இந்த வெட்டுக்காயம் அவ்வளோ சீக்கிரத்தில், ஏன்னா அப்போல்லாம் அந்த இரும்பு தான், அது துருப்பிடிச்ச இரும்பு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெட்டுக்காயம் போரில் வந்து அந்த வீரக்காயங்கள் எல்லாத்துக்குமே ஆற்றுறதுக்கு அந்த புண்ணா மருந்தாக இருக்கிறதுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக அன்றைய காலகட்டங்களில் இந்த வாகையை தான் எடுத்து பச்சை ஊற்றி அதை அமுக்கி அந்த இதை புண்ணை ஆற்றுவாங்க. ஸோ இந்த வாகை மலர் இது வந்து ஒரு நோய் தீர்க்கும் மருந்து. இப்போ முதல்ல நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் எந்த நோயை தீர்க்கிறதுக்கான இந்த வாகை மலரை அவர் குறியீடாக வச்சுருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து 2 யானை வந்து 2 கால்களையும் தூக்கி தன்னுடைய தும்பிக்கையை மேலே தூக்கி பிளிருது அப்படின்னா
பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானையோடைய பலம் தும்பிக்கை, மனிதனுடைய பலம் நம்பிக்கை. ஸோ அது தும்பிக்கையை தூக்கி ஒன்று நிற்கிதுன்னா அதோடைய நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கப்படுது. அதை எந்த இடத்துல வந்து ஒரு யானை பிளிரும் அப்படின்னா, அதுவுமே நம்ம தமிழ் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, போரில் வெற்றி பெற்ற வீர மன்னனும் சரி, மக்களும் சரி, நாட்டிற்கு திரும்பும்போது மக்கள் அனைவரும் வாகை மலர் சூடி அவர்களை வரவேற்று யானையின் பிளிரல் சத்தத்துடன் இடி முழக்கத்தோடு அரியணை ஏறினார் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த காட்சியை அப்படியே விரிவுபடுத்தி பாருங்களேன். 2 யானை பிளிருது, அந்த யானை பிளிரில் ஒரு வாகை மலர் இருக்குங்க. இந்த வாகை சூடுவதற்கான ஒரு காலம் இது வந்துருச்சு. இந்த வாகை மலர் வந்து நோய் தீர்க்கும் ஒரு மருந்து, ஒரு நோய் தீர்க்கும் ஒரு இது. அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களின் பல பிணிவி நோய்களை தீர்க்கிறதுக்காக விஜய் அரியணை எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறியீடாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வந்து கட்சி மாநாடுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவர் கொடுத்துருக்காரு. இன்னொன்று கொள்கை பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த கட்சி கொடிக்கான பாடல் தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு போல், விவேக் லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த பாடல் வரிகள் மூலமாக என்ன விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு? அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். விஜய் வந்து 2 பெரும் தலைவர்களுக்கு நடுவில் வந்து அவரோட ஃபோட்டோ ஒன்று டக்குன்னு போயிருக்கும். அந்த 2 பெரிய தலைவர்கள் யார் நீங்கள் நோட் பண்ணீங்களா? ஒன்று பேரறிஞர் அண்ணா, இன்னொன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பேரறிஞர் அண்ணாவுக்கு வந்து எப்படின்னா, அவருடைய கொள்கைகளாலேயும் கோட்பாடுகளாலேயும் அவருக்குன்னு ஒரு மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், அவருடைய பேச்சாற்றலுக்கு பார்த்து. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அதே ஒரு பேச்சாற்றல் வசீகரத்தினால ஒரு மக்கள் கூட்டம். இதுக்கு நடுவில் விஜய் நிற்கிறார். இப்போது விஜய் நிற்கிறாரு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து அவருக்கு ஆல்ரெடி அந்த 2மே இருக்குது. இப்போ கேப்டன் விஜயகாந்த் மாநாடு மதுரையில் ஆரம்பிக்கும் போது கேப்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்குறது என்னென்னா அவருடைய அந்த சிங்கக்குரல், கர்ஜனை. அவர் பேசும்போது வந்து நமக்கே தெரியும், அவர் வசன உச்சரிப்புகளாக இருக்கட்டும், அவர் பேசும்போது நமக்கே வந்து ஒரு மெய்சில் இருக்கும் தெரியுமா. இப்போது இனிமேல் தளபதி விஜய்னு சொல்லக்கூடாது, தலைவர் விஜய் தான் சொல்லணும். ஸோ தலைவர் விஜய் அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஒரு தங்க குரல், அவர் குரலில் என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அப்ளாஸ் வந்துடும் உள்ளுக்கு. ஸோ இப்போது இவங்க 2 இந்த வசீகரமான இடத்துல வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னும் போது இதோடைய மிகப்பெரிய குரல் என்னென்னா, மக்கள் சக்தி என் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு குறியீடை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கள காட்சி இருக்கும். போர்க்கள காட்சியில் வந்து 2 பெரிய யானை, அந்த 2 பெரிய யானை பாகர்கள் எல்லாருமே வந்து அந்த மக்களை ஒரு குழப்பத்துக்குள்ளேயும் குளறுபடியிலையும் ஓட விடுற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது இல்லைங்களா. இதை நான் எப்படி குறியீடாக பார்க்குறேன் அப்படின்னா, 2 பேரும் யானை, 2 பேரும் தலைவர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்றைக்குமே பாரம்பரியமாக இருக்கிற 2 தலைவர்கள் இந்த தமிழ்நாடு மக்களை அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த 2 தலைவர்களுக்கு இடையில் இப்படி ஒரு குழப்பம், கூச்சல், ஒரு அமளி துமளி இருக்கிற இடத்துல 2 காட்டு யானைகளை கூப்பிட்டு ஒரு குதிரையில் வர ஒரு அரசன், அந்த குதிரையில் வரும்போது அந்த அரசன் யாருன்னா, அவன் வந்து அரியணை ஏறக்கூடிய ஒரு சாதாரண பாமரன். அவன் இறங்கி வந்து இந்த 2 காட்டு யானைகளை வச்சு இந்த கூச்சல் குழப்பத்தையும் தாண்டி அந்த 2 மிகப்பெரிய யானைகளும் அரசாலும் அந்த யானைகளை அடித்து துவம்சம் பண்ணி இந்த இடத்துல அந்த குதிரை வீரன் நிற்கிறான். இந்த யானைகள் பிளிருது, இந்த மக்கள் எல்லாருமே கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் எழுப்புறாங்க அப்படின்னும் போது அவர் மறைமுகமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அரியணையில் இருந்து நீங்கள் மக்களை வந்து குழப்பத்தில் உண்டு பண்ணுறீங்க. நாங்கள் வந்து இந்த 2 யானைகளை ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற இந்த மக்கள் சக்தியாக நம்ம வச்சுக்குவோம். இந்த 2 பெரும் யானைகளுடைய அந்த கோபம் இருக்கு இல்லையா, ஒரு கொந்தளிப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த மக்களை வந்து நாங்கள் ஒன்று திரட்டி அந்த இடத்துல நாங்கள் ஒரு அரியணை ஏறுவோம். அதில் அந்த குதிரை இருக்கு இல்லைங்களா, பொதுவாகவே வந்து காட்டு யானையை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடக்க முடியாது. யானைகளுக்கு வந்து ஞாபக சக்தி ஜாஸ்தி. யானை வழித்தடத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் மாறாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் யானைக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. இப்போது இந்த 2 யானைகளை ஏன் அவங்க ஒரு குறியீடாக வச்சுருக்காருன்னா, இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடந்த பல துயர சம்பவங்களுக்கு இந்த மக்கள் மறக்க மாட்டாருங்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொந்தளிப்பை ஒருங்கிணைச்சு கூட்டிகிட்டு போகிறது இருக்கு இல்லையா, அந்த ஒருங்கிணைந்து காட்டு யானை அவ்வளோ சீக்கிரத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வரானா அவன் மிகச்சிறந்த ஒரு வீரனாக தான் இருக்க முடியும். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காமிக்கும் போது யானைக்கு மேலே உட்காந்துருக்காங்க. அந்த யானையை வச்சு மக்களை வந்து இது பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த யானை இவர் கண்ட்ரோலில் இருந்தாலும் இவர் யானைக்கு மேலே உட்காரல.
இவர் கீழே இருக்கக்கூடிய ஒருத்தராகவும் அந்த வெற்றியை கூட அந்த யானைகள் தான் கொண்டாடுதே தவிர இவர் அந்த கொடியை மட்டும் தான் ஏத்துறாரு அப்படின்றது கூட நான் உங்களோட தான் இருப்பேன். ஆமா. விஜயோட அம்மா பேசுற ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல கூட வந்து திரையில் இதுவரையில் மக்களை மகிழ்வித்த நீ தரையில் வந்து அவங்களோட நிக்கணும், மக்களை போய் சந்தி அப்படின்னு சொல்றது. நான் வந்து கிரவுண்டடா இருக்க போறேன், நான் தரையில மக்களோட மக்களா இருக்க போறேன், நான் ஸ்டார்லாம் இனிமே கிடையாது, உங்கள ஒருத்தன் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கன்வே பண்ண மாதிரியான ஒரு இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு குதிரையில வர்றாரு இல்லையா, இது வரலாறு இருக்கு. இந்த அலெக்சாண்டரோட குதிரையை யாருனாலையுமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருவான அரிஸ்டாட்டில் வந்து அந்த ஒரு குதிரையை வைக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, அந்த குதிரையை வந்து அடக்கவே முடியாது அப்படின்ற, குதிரையை அடக்காத குதிரையை அடக்கி ஆண்டவர் தான் அலெக்சாண்டர். அவ்வளோ அடக்கி ஆண்டவர் கூட அவ்வளோ பெரிய வெற்றி வகை சூடினாலும் கூட அவர் கடைசியில் தன்னுடைய கையை வெளியே நீட்டி நான் ஒன்றும் இல்லாதவன், மக்களுக்கு எல்லாமே பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னாருன்னுவாங்க. இப்போது இவர் ஒரு குதிரையில் வராரு அப்படின்றதுக்காக இவர் இந்த யானையை கொண்டு வந்து மக்கள் எல்லா சக்தி எல்லாத்தையும் ஒன்று திரட்டினாலும் நான் மக்களில் ஒருவன், எனக்கு வந்து எவ்வளவு அதிகாரமும் இருந்தாலும் எத்தனை கட்டுப்பாடுகளும் என்ன இருந்தாலுமே எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கானவன் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை தான் அவர் முன்னிறுத்த இந்த குறியீடாக நான் அதில் பார்க்குறேன். அதில் ரொம்ப முக்கியமாக அந்த பாடல் வரிகளில் பார்க்கணுன்னா 2 வரிகளை நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து இந்த ஆதிக்குடிகளை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிக்குடின்றது யார்? இப்போ நிறைய பேருக்கு இன்னுமே அது போட்டியாக போயிட்டு இருக்கு, ஆரியமா திராவிடமா அப்படின்னு. மூத்த குடி மக்கள், தமிழக மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, தமிழன்ற ஆதிக்குடி அப்படிங்கிற அந்த ஆதிக்குடியோடைய வரலாறு வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடல் இன்னுமே போய்கிட்டு தான் இருக்குது. தமிழில் முதல்ல ஆ அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு, அந்த முதல்ல சப்தத்துக்கு ஆன்ற வடிவம் கொடுத்தவன் யார்? இது வரைக்கும் யாருமே தெரியாது. அவங்க தான் ஆதிக்குடிகள். அந்த ஆதிக்குடிகளுடைய உயர்வுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு வேறு வந்து வேரில் வந்து நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு மிராக்கிள். அந்த ஒரு மிராக்கிளை இவர் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்கிறார் இல்லைங்களா. அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு வேரை தேடி அவர் வந்து அவருடைய பயணம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரியே வந்து அவர் வந்து தோளோட தோள் சேர்ந்து, நீங்கள் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குற தலைவர்களை நீ பார்த்துருப்ப, தோளோட தோள் சேர்ந்து நின்று பார்க்குற தலைவரை நீங்கள் என்றைக்குமே பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு இருக்கு இல்லையா. பொதுவாகவே எம்ஜிஆர் அடிக்கடி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து ஒரு கிராமப்புறங்களில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு 12 மணிக்கு ஒரு பிரச்சாரம் இருக்குது அப்படின்னா ஒரு 12 மணிக்கு போக மாட்டாராம், 3 மணிக்கு 4 மணிக்கு போவாராம். ஏன்னா இடையில வந்து அவர் போகிற அந்த பாதையில் அந்த பயணத்தில் வர அந்த விவசாய மக்கள், ஏழை மக்கள், அப்போல்லாம் வந்து நிறையா எப்படி சொன்னா விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவு கரம் நீட்டி அரவணைச்சு பேசுகிறதுக்கு எந்த ஒரு தலைவர்களும் முன்னிலையை பற்றி நிற்க மாட்டாங்க. அவங்க கூட போய் உட்காந்து பேசுகிறது, பழகிறது, அவங்ககிட்ட போய் சிரித்து இந்த தொழில் என்ன இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் ஹம்பலாக இறங்கி போய் பேசிட்டு வருவாராம். பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே போய் நின்று மன்னிக்கணும், தாமதம் ஆயிடுச்சு, வர வழியில் மக்கள் படுற மல்லல் துயரங்கள்லாம் நான் பார்த்தேன், சந்தித்தேன், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை உண்மைத்தன்மையை பற்றி அவர் பேசுவாராம். பேசும்போது தலைவா நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருப்போம் வாத்தியாரே அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரச்சாரத்தை தான் இன்றைக்கி பல கட்சிகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டிஜிட்டல் கேம்பெயின் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயங்கள் என்ன, இங்கே வாங்க, போகிற வழியில் காரை நிறுத்தி யாரோ ஒருத்தட்ட பேசுகிறது, காய்கறி, இதெல்லாம் வந்து என்னென்னா அன்னைக்கு எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து அவராக சுயமாக சிந்திச்சு ஒரு விஷயத்தை பண்ண ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து அதை வந்து டிஜிட்டல் கேம்பெயினில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி அது ஆகிடுச்சு. புரியுதுங்களா. இந்த இடத்துல வந்து இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறார், தூரத்தில் இருந்து பார்க்குற தலைவர்கள் காலம் போய் இந்த இடத்துல நான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்னா இனிமேல் விஜய் நீங்கள் வந்து மக்களோட மக்களாக ஒரு சாதாரண ஒருவராக அப்படியே நீங்கள் பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த சாலிகிராமத்து பக்கத்தில் அவர் தலைவர் விஜய் பக்கத்தில் யாராவது இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தப்பா விளையாடிட்டு இருப்பாப்புல, ஜாலியாக விளையாடு, பக்கத்துலேயே அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் வேறு இருக்குது, வருவார் ஜாலியாக விளையாடுவார், போவார் சுற்றுவார், அப்படி தான்ப்பா இருப்பார், ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருப்பார், இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு எளிமைத்தன்மை இருக்கு இல்லையா. பொதுவாகவே அவர் என்றைக்குமே வந்து அந்த காஸ்டியூம்லேயே கூட ஒரு இதுக்கு கெத்து காட்ட மாட்டார், ஒரு பெரிய பந்தாவே இருக்க மாட்டார். ரஜினி மெத்தடை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ரொம்ப சிம்பிளிசிட்டியாக அழகாக ஒரு சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட், அவ்வளோதான். அதில் வந்து ஒரு பெருசாலாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ வரும்போது பார்த்தீங்களா அவர் பாட்டுக்கு வருவார், நிற்பார், பேசுவார். ஆண்டவர் மாதிரி பிக் பாஸ் கெட்டப்லலாம் வர்றதில்லை சார். ஒரு தலைவனுக்கு என்ன தெரியுங்களா, முதல்ல முக்கியம் அவன் மக்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். மக்களில் ஒருவன் அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை எப்போ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 விஷயங்கள் தான். ஒன்று ஊடக வாயிலாக. ஊடக வாயில் அப்படின்னும்போது இப்போ நம்ம ஒரு ஊடகத்துக்கிட்ட நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில நடிகர்கள் ரொம்பவே நடிப்பாங்க, அது நமக்கே தெரியும். நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும், அது வந்து அப்படி சஸ்டைனபிளாகலாம் நிற்காது. இப்போது கேப்டன் விஜயகாந்த் நம்ம ஏன் இவ்வளோ தூரம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் வந்து இப்போ இல்லை,
எப்பன்னா அவர் வந்து எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். பணத்தை வந்து இது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, எங்கள் கேப்டனுக்கு வந்து பணத்தை எண்ண கூட தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு வரவு செலவு கணக்கு கூட அவருக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பணத்தை ஒரு பெரிய பொருட்டாக மதிக்காதவர், எல்லாருக்கும் எல்லாமே வேணும்னு நினச்ச ஒரு மனிதர். ஸோ ஏன் அந்த இடத்துல எல்லாருக்கும் எல்லாமே வேணும்னு நினச்சாரு, அதை எல்லா இடத்துலையும் செயல்படுத்தியும் காமிச்சார். அவருடைய பிறந்த நாளைக்கெலாம் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரியாணி, அப்போல்லாம் பிரியாணிங்கிறது ஒரு பெரிய பொருள். இன்றைக்கி வந்து பிரியாணி ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. பிரியாணிக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி அவ்வளோ கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு எளிமை, மக்களில் ஒருவன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. இப்போ அந்த நம்பிக்கையை வந்து கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்தோடையில் விஜய் வந்து அளவுக்கு அதிகமாகவே புகுத்தியிருக்கார். அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த கோட் படத்தப்பே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போய் சந்திக்கிறதும் சரி, பேசுகிறதும் சரி, பழகுறதும் சரி, சிலர்லாம் வந்து அவர் கன்னத்தை பிடிச்சி கில்லெல்லாம் செஞ்சுருக்காங்க. நம்மளே அதை பார்த்துருக்கோம். பார்க்கும்போதும் ஒரு சிலிப்பு இருக்கும். பட் அவருக்கு வந்து அதையும் வந்து அது பெருசாக எடுத்துக்காம அது ஹம்பிளாக, ஏன்னா மற்ற நடிகர்களுடைய இதுவும் பார்த்துருக்கோம். வந்தால் பக்கத்தில் போ, வெளியில் போ அப்படின்ற இடத்துல அவர் வந்து அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் போகிறார் இல்லையா? ஸோ இந்த எளிமைத்தன்மை வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கையின் வாயிலாக தான் இவர் வந்து அடுத்த படிக்கு எப்படி முன்னேறுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும்.